Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம VPAல மெசேஜ் பாக்ஸ்க்கான கோட் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். டெவலப்பர் டாப்ல போங்க. இதுல விஷுவல் பேசிக்ஸ் அப்படிங்கற நம்மளோட ஸ்டுடியோ கோட் இருக்கும். சோ இத நான் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் செலக்ட் ஆன கோட் அப்லோட் பண்ணிருக்கேன். தென் எப்படி ஒரு செல்ல டைப் பண்ணனும், எப்படி அதை காப்பி பண்ணனும் அப்படிங்கறத கோர்ஸ் நான் அப்ளை பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்க போற மெசேஜ் பாக்ஸ்க்கான கோட் எனக்கு எல்லா எக்ஸல் ஒர்க் புக்லயுமே ரன் ஆகுங்க. சோ நான் இதுல இன்செர்ட்ல போயிட்டு நியூவா ஒரு மாடியூல கிரியேட் பண்ணிட்டு இதுலதான் எனக்கான கோட போட போறேன். இப்போ நான் என்னோட சப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். என்னோட சப்ல MSG1 அப்படிங்கிற ஒரு மேக்ரோட நேம் எடுத்துட்டு ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்னோட மெசேஜ் பாக்ஸ்க்கான கோட கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி மெசேஜ் பாக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எக்ஸல்ல நம்ம ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு சேவ், டோன்ட் சேவ், கேன்சல் சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் கேக்குது பாத்தீங்களா? இது அதுக்கப்புறமா இங்க ஒரு மெசேஜ் பிரிண்டா இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன், டைட்டில் வந்திருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ நம்ம கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் மெசேஜ் பாக்ஸ். இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எகைனோட விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு இப்போ ஜெனரலா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வேணும். அதுக்குள்ள do you want to save அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வேணும். அவ்வளவுதான். அப்போ MSGDOX மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை நீங்க டைப் பண்ணிக்கலாம். சோ எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன மெசேஜ் வேணும்னா do you want save அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வேணும். சோ நான் மெசேஜ கொடுத்தாச்சு. இவ்வளவுதான் நம்மளோட கோட். இப்ப நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா, அதாவது F5 கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துருக்கு. பாருங்க, என்னோட மெசேஜ் பாக்ஸ்ல do you want to save அப்படிங்கிறது இருக்கு. தென் நம்ம ஓகே, நோ, கேன்சல் அது எதுவுமே கொடுக்கல. சோ நமக்கு டிஃபால்ட்டான ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க எனபிள் ஆயிடுது. இல்ல உங்களுக்கு ஓகே, நோ, கேன்சல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு சப் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல மெசேஜ் 2 அப்படிங்கிற நேம் எடுத்துக்கிறேன். ஏன் நான் மெசேஜ் 2 எடுக்கிறேன், மெசேஜ் 1 போடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடியூல்ல நீங்க மேக்ரோட பேரை ஒரு மேக்ரோட பேரை ஒரு டைம் தான் கொடுக்க முடியும், மல்டிபிள் டைம் கொடுக்க முடியாது. இங்க நான் மெசேஜ் 1 அப்படிங்கறத ஆல்ரெடி கொடுத்துட்டேன். மறுபடியும் மெசேஜ் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஆனா இன்னொரு மாடியூல்ல போய் கிரியேட் பண்ணும்போது நீங்க அங்க மெசேஜ் 1 கொடுத்துக்கலாம். அதுக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. சோ நான் சப் MSG2 அப்படிங்கிற ஒரு மேக்ரோவை எடுத்துட்டு என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இதுல என்னோட கோட போடுறேன். மெசேஜ் பாக்ஸ் டபுள் கோட்ஸ்ல எனக்கு என்ன மெசேஜ் வேணும்னா சேம் அதே மெசேஜ் தான், do you want to save போட்டுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் கமா கொடுத்தேன் அப்படின்னா கீழே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல உங்களுக்கு எஸ், நோ, கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும்னா இப்படியே டவுன் ஏரோ கொடுத்துட்டே வாங்க. இதுல எஸ், நோ, கேன்சல் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். எஸ், நோ மட்டும் வேணுமா, இல்ல ரிட்ரை கேன்சல் வேணுமா, கொஸ்டின் வேணுமா, ஓகே கேன்சல் வேணுமா, எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு எஸ், நோ, கேன்சல் வேணும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேப் யூஸ் பண்ணனா இது வந்துடும். அடுத்து அந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைட்டில் என்ன வேணும் அப்படிங்கறத இங்க டைப் பண்ணுங்க. எனக்கு இப்ப டைட்டில் என்ன வேணும்னா எக்ஸல் அப்படிங்கிற டைட்டில் வேணும். இதை கண்டிப்பா நம்ம டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும், ஏன்னா அது ஸ்ட்ரிங். சோ எக்ஸல் அப்படிங்கறத நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட மெசேஜ் லைனும் நீங்க டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ எக்ஸல் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாச்சு. இவ்வளவுதான் என்னோட மெசேஜ் பாக்ஸ் முடிஞ்சது. இப்போ இதுக்குள்ள நீங்க கர்சர் வச்சுட்டு F5 கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் இப்படி வரும். பாருங்க, டைட்டில் எக்ஸல் இருக்கு, do you want to save, yes, no, cancel அப்படிங்கிற 3 ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த கீயை வேணா பிரஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் ஒரு மெசேஜ் பாக்ஸ நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இல்ல மெசேஜ் பாக்ஸ்க்கு ஒரு நேம் நீங்க டிஃபைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு சப் நான் ஓபன் பண்றேன். இதுல MSG அப்படிங்கிற நேம் எடுத்துக்கிறேன். ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்டர் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்குள்ள மெசேஜ் பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்ப மெசேஜ் பாக்ஸோட நேம நான் மாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப மாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பிராக்கெட். இப்ப உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ நீங்க கொடுங்க. எப்பவுமே ஒரு மெசேஜ் பாக்ஸ்க்கு பேரு வைக்கிறீங்க அப்படின்னா பேர் வச்சுட்டு ஈக்குவல் டு மெசேஜ் பாக்ஸ் போட்டுட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு தான் உங்களோட கமெண்ட் அண்ட் உங்களோட ஆப்ஷன்ஸ், உங்களோட டைட்டில் எல்லாத்தையுமே நீங்க டைப் பண்ணணும். இல்ல மெசேஜ் பாக்ஸ்க்கு நீங்க பேரெல்லாம் வைக்கல அப்படின்னா நீங்க பிராக்கெட் ஓபனே பண்ண வேண்டாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்ப நான் மாசன் பேரு வச்சிருக்கேன்.
சோ ஈக்குவல் டு மெசேஜ் பாக்ஸ் போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க. இதுல நான் என்ன கொடுக்கறேன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற கோட் கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படிங்கறது நீங்க கேட்கும். இப்போ எனக்கு இதுல என்ன வேணும்னா ஓகே அண்ட் கேன்சல் வேணும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு தென் கமா கொடுத்துட்டு டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேம் அப்படிங்கிற டைட்டில் வேணும். ஸோ டபுள் கோட்ஸ்ல நான் கேம்னு போட்டுட்டு என்னோட பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் மாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கேன். அந்த மாஸ் அப்படிங்கறது என்னன்னா இந்த மெசேஜ் பாக்ஸ். இதை ஃபுல்லா தான் நான் மாஸ் அப்படிங்கிற நேம்ல கால் பண்ணுவேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் இப்படி வரும். கேம் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஓகே அண்ட் கேன்சல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க மெசேஜ் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இது எதுக்காக கிரியேட் பண்றீங்கன்னா நம்ம ஒரு யூசர் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது அதுல நீங்க டேட்டா சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வேணும். டேட்டா சேவ் ஆகலன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வேணும். இப்ப நீங்களே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க, எல்லாமே சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா யுவர் டேட்டா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ நீங்க யூசர் ஃபார்ம்ல கிரியேட் பண்றதுக்காக தான் மெசேஜ் பாக்ஸ் பத்தி படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்புட் பாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். VBA ல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அட்வான்ஸ்டு மேக்ரோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் அப்டேட்டடா வாட்ச் பண்ணுங்க. This video is sponsored by Paymount Shopping App. Thank you for watching.